அனைவருக்கு வணக்கம். மகா கல்யாணம் டுடே எபிசோட். கௌதமை போட்டு அடியடி நடிச்சிட்டு இருக்காங்க போலீஸு. கௌதம் ரொம்ப கோவப்படுறாங்க. டே கௌதம், உனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், தயவு செஞ்சு நீ திருந்திடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்றாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ சொல்கிற எல்லாரும், ஆனால் அப்பயுமே திருந்த மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். எவ்வளோ திமிரா பேசுகிறேன். ஆமாம், நான் அப்படி தான் பேசுவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்ட்டு ரொம்ப கோவமாக அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க சூர்யா மகா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்றாங்க. சார், இவன் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுங்கன்றாங்க. பண்ண தப்பா அவன் ஒத்துக்கணும். டி கௌதம், உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது கஷ்டமாக தானே இருக்கு, ஆனாலும் திரும்பவும் நான் இதே தப்பை பண்ணுவேன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உன்னை நான் என்னடா செய்கிறது அப்படின்ற மாதிரி சூர்யா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் கவலையோடு இருப்பாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா மகாவை பாராட்டுறாங்க. உங்களை நினச்சா உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குன்றாங்க. நீங்கள் இவ்வளோ போல்டான ஒரு பொண்ணாக இருக்கீங்க, நீங்கள் இப்போ கூட எங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. சூர்யா மகாவை பார்க்குறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. என்ன சூர்யா, இல்லை இன்ஸ்பெக்டரே சொல்கிற அளவுக்கு வந்துட்டு க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. சூர்யா, இங்கேயுமா ரொமான்ஸ் பண்ணுவீங்க? இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனை போயிடுச்சு, அதான் என் பொண்டாட்டியை கொஞ்சம் கொஞ்சலான்ட்டு, அதெல்லாம் இதுக்கு டைம் இல்லை சரிங்களா, நம்மளுக்கு வேலை இருக்குன்னு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பயங்கரமாக எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த கௌதம் இந்த வீட்டில் இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணியிருக்கான். உடனே சித்ரா கிட்ட, சித்ரா உனக்கு தெரியாதே இருந்திருக்குமா அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இதே என் பொண்ணு விஜய் சூர்யா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அவங்க பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பேன், ஆனால் உன் புள்ள தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் என்ன உன் புள்ள தப்பு பண்ணானோ அவன் நல்லவன் யோகியமானவன்ற மாதிரி நீ பேசுவ, போது நிப்பாட்டுங்கன்றாங்க. என் புள்ள தப்பே பண்ணியிருந்தாலையும் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்றாங்க. இங்கே பாருங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னுவாங்க, போது நிப்பாட்டுங்கன்னுவாங்க. சூர்யா என்னைக்கு இருந்தாலும் தம்பி தம்பி நான் அவனை எப்படி பண்ணிட்டேன்ட்டு கோவப்பட்டு சூரிய வடிக்க போகும். மகா கையை பிடிச்சிடுறாங்க. என் புருஷன் மேலே கையை வச்சுங்க, அவ்வளோதான், உங்கள் புள்ள பண்ண தப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தானே, ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு அது ஆதாரத்தோட காமிக்கிறாங்க. பாருங்க மாமான்ட்டு எல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா, சித்ரா நீயும் பிள்ளை கூட சேர்ந்து இந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது கோவமும் அறிவிருப்பாகவும் இருக்குச்சு. இந்த வீடு இப்படி ஆகும்னு நினைக்கலன்ட்டு கோவப்பட்டு எல்லாம் திட்டிட்டு போவாங்க. இனிமேல் என் முகத்தில் இருக்காது, வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாங்க. சித்ரா மகா, சூர்யா இப்படி பண்ணிட்டீங்களா, உங்கள் ரெண்டு பேரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன்ட்டு சித்ரா ரொம்ப கோவமா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் மூட்டை கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சூர்யா மகா பழி வாங்காமல் விட மாட்டேன்ட்டு உடனே மகா என்னாச்சு ஐஸ்வர்யாக்காவுடைய லைஃப்பில் நினச்சா கஷ்டமாக இருக்குது சூர்யான்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.